நான் வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாம் காலியா போச்சு. எனக்கு வரக்கூடிய வருமானம் எங்கேயுமே வரல. எங்க போனாலும் ஒரு தடை, எங்க போனாலும் ஒரு தாமதம். நீ வேணா ரிஜெக்ட் சொல்ற மாதிரி மனசால நான் புழுங்கி புழுங்கி அழுததெல்லாம் போதும். எனக்கு என் விடிவு காலமே வராதான் நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொரு மகர ராசி நேயர்களுக்கும் என்னதான் ராசிநாதனா இருந்தாலும் என்னதான் லக்னநாதனா இருந்தாலும் போட்டு படாத பாடுபட்ட நம்ம தலைவர் சொல்ற மாதிரி அடிக்கிற கை தானே அணைக்கும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் சனி போட்டு அடியோ அப்படின்னு அடிச்சு துவச்சிட்டாரு. இனிமே அவரை மாதிரி அணைக்கிறதுக்கும் அவரை மாதிரி கொடுப்பதற்கும் யாருமே இல்லை அப்படின்னு நீங்க பூரிச்சு போகக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இந்த 2025 வருஷம் உங்களுக்கு பிறக்குது. இது வரைக்கும் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, அதை கூட விட்டுலாமான்ற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டேன். ஏதோ என் குடும்பத்துக்காண்டி வச்சிட்டு இருக்கேன் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டு தாங்க. நிறைய மகர ராசினியர்களுக்கு வெளிநாடு போவதற்கான நேரம், நிறைய மகர ராசினியர்களுக்கு புது வீடு வாங்குவதற்கான நேரம், ஒரு கால் இடம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசினியர்கள் இடம் வாங்குவதற்கான நேரம். சரி, இந்த மகர ராசிக்கு எதுல நான் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன், எதுல சந்தோஷம் அடைய போதும்னு சொல்லிட்டேன். எங்க நீங்க பாதுகாப்பா இருக்கணும், எங்க நீங்க கவனத்தோட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காதல் விவகாரங்களில் கவனத்தோடு இருக்கணும். இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு குடும்பத்துல ஏதாவது ஒரு மற்றவர்கள் முடியாத செயல்கள் அத்தனையும் முடித்து கட்டக்கூடிய மகர ராசி நேயர்களே, வரக்கூடிய 2025 புத்தாண்டு எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அடி சூப்பர், நிம்மதியாக இனிமேவாவது நான் தூங்க வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாகத்தான் இந்த 2023 மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 9 வருஷமா உங்களை போட்டு பாடா படுத்தின நம்பாளு சனீஸ்வரன் இப்போ உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். மார்ச் 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை பிடிச்சதெல்லாம் உங்களை விட்டு போக போகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. எதெல்லாம் இருந்ததோ எதுலெல்லாம் நீங்கள் மாட்டியிருந்தீங்களோ, எதுலெல்லாம் வெளியில் வர முடியாமல் தவிச்சிங்களோ, சொல்ல முடியாமல் செய்ய முடியாமல் பேச முடியாமல் நான் இப்படி இல்லை ஆனால் ஏதோ ஒரு சூழலுக்கு கட்டுப்பட்டு நான் இப்படி உட்காந்துருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு மனதால் புழுங்கி கொண்டிருந்த அத்துணை மகர ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய விமோச்சனம், சாப விமோசனம் தாங்க. சாதாரணது கூட சொல்ல முடியாது. கடகமாவது கொஞ்சோண்டு இப்பதான் அப்படி தப்பிச்சுக்குது. ஆனா இன்னுமே இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் வரதுக்கு 27 வருஷம் இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம எவ்வளோ சாதிச்சு முடிச்சிட முடியும். அந்த மாதிரி மகர ராசிக்கு முழுமையாக ஜென்மச்சனி விலகிய காலகட்டத்தில் இந்த நியூ இயர் அப்படின்றது பிறக்கறனால வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கான புத்தாண்டு, உங்க குடும்பத்தோடு இணக்கமா இருக்கக்கூடிய புத்தாண்டு. தேவையில்லாத நான் வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாம் காலியாக போச்சு. எனக்கு வரக்கூடிய வருமானம் எங்கேயுமே வரல. எங்கே போனாலும் ஒரு தடை, எங்கே போனாலும் ஒரு தாமதம். நீ வேணா ரிஜெக்ட் சொல்கிற மாதிரி மனசால நான் புழுங்கி புழுங்கி அழுததெல்லாம் போதும். எனக்கு என் விடிவு காலமே வராதான் நினச்சிட்டு இருந்த ஒவ்வொரு மகர ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், நிம்மதி பெருமூச்சு விட்டு தூங்கி எந்திரிச்சு உங்களுக்கான ஆத்ம சந்தோஷத்தோட நீங்கள் அழகாக இருக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், சிரிச்சா மகர ராசி அவ்வளோ அழகாக இருப்பீங்க அப்படின்னு. ஆனால் என்னமோ எல்லா சிரிப்புமே போலியாகவே இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியல. எது பண்ணாலும் நான் தான் தப்புன்ற மாதிரியே நான் பேர் வாங்குறேன். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் நான் தான் தப்பு அப்படின்ற மாதிரியே வருது. இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வாழ்க்கையில் வர்றதுக்கே இல்லை. நாங்கள்லாம் இடும்பைக்கே இடும்பை செய்வோம்ன்ற மாதிரி பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்களாக சுற்றிட்டு இருக்கோம் மகர ராசி. எப்போ தான் சரியாகும்னு நினச்சி ஏங்கிட்டு இருந்த அத்துணை மகர ராசி நேயர்களுக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வந்திருக்கு. உண்மையாக சொல்லுவாங்க, பணம் வேணாங்க, நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, கெட்டது நடக்காமல் இருந்தால் போதும்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, இருக்கக்கூடிய கெட்டது அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிளென்ஸ் ஆன மாதிரி இருக்க போகிறீங்க. உங்கள் உடம்பு கிளென்ஸ் ஆக போகுது, உங்கள் மனசு கிளென்ஸ் ஆக போகுது, உங்களோட புத்தி, உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு எல்லாமே அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வாட்டர் வாஷ் அடித்து விட்டு புதுசாக அப்படியே பலபலன்னு பாலிஷாக இந்த 2025 இதோ வந்துட்டேன் பாரு அப்படின்னு நிற்க போகிறீங்க மகர ராசினியர்கள். கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துக்கு அப்புறம்லாம் சூப்பரான டைம் பீரியடு மகரத்துக்கு இருக்குது. 5ஆம் இடத்துல குருவோட பார்வை பதிஞ்சிட்டு இருந்தாலுமே இப்போ குருவோட பார்வை நாளில் இருக்கிறதுன்றது ஒன்றும் பெரிய கெடுபலன்லாம் இல்லை. நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. மகராசிக்காரங்க வீடு மாற போகிறீங்களோ, வீடு மாறுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடு மாறுவதற்கான நேரம், புதிய வீடு கட்டி கொண்டு இருக்கிற வீட்டை விட்டு போகிறதுக்கான நேரம், எல்லாமே ஒரு ப்ரமோஷன், ஒரு அப்கிரேட் தான் ஆக போகுது மகர ராசிக்காரங்க. ஒரு 8 வருஷம் என்னதான் ராசினா
ராசிநாதனாக இருந்தாலும் என்னதான் லக்னநாதனாக இருந்தாலும் போட்டு படாத பாடுபட்ட நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி அடிக்கிற கை தானே அணைக்கும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் சனி போட்டு அடியோ அப்படின்னு அடித்து துவச்சிட்டாரு. இனிமேல் அவரை மாதிரி அணைக்கிறதுக்கும் அவரை மாதிரி கொடுப்பதற்கும் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் பூரிச்சு போகக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இந்த 2025 வருஷம் உங்களுக்கு பிறக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் உங்கள் காட்டில் மழை தாங்க. 2.5 வருஷம் சொல்ல முடியாது, இனிமேல் ஒரு 27 வருஷம் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பரான நேரம். ஏன்னா என்னென்னலாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாதோ அத்துணையும் சந்தித்து முடித்து விட்ட மகர ராசினியர்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏதாவது ஒன்று தனியாக வேணுமா? எதை கேட்டாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு அவ்வளோ அனுபவம் கிடச்சிருக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் கிடைக்கக்கூடிய அனுபவ பலன்களை எடுத்துக்கொண்டு அப்படியே அதில் நிற்கவும் முடியாமல் நகரவும் முடியாமல் தவிச்சிட்டு இருந்த அனைத்து மகர ராசினியர்களுக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு கோல்டன் பீரியட் தான். அதை சொல்லியெல்லாம் மாளாது. நிறைய பேருக்கு தொழில் தொடங்குவதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. வேலை செய்யலை, வேலை கிடைக்கல, எந்த வேலைக்கு போனாலும் நான் வெளியில் வந்துடுறேன், ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியல, எனக்குன்னு கூப்பிட்டு வேலை தர மாட்டாங்க, டெய்லி வேலை பார்க்குற அந்த இன்னும் யாருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 7.5 வருஷம் இந்த தினக்கூலி பண்ணுறாங்கல்ல, இந்த கட்டட தொழில் பண்ணுறாங்கல்ல, இந்த கூலி வேலைக்கு போகிறாங்கல்ல, இந்த ரெடிமேட்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த கூலி வேலை ஒரு நாள் வேலைக்கு ஒரு நாள் சம்பளத்துக்கு மாத சம்பளம் இல்லாமல் போகக்கூடிய டே ஒர்க் பண்ணக்கூடிய அத்துணை மகர ராசி நேயர்களுக்கும் இது வரைக்கும் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, அதை கூட விட்டுலாமான்ற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டேன், ஏதோ என் குடும்பத்துக்காண்டி வச்சிட்டு இருக்கேன் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டு தாங்க. உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான பெயர், உங்களுக்கான புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. சூப்பராக இருக்க போகுது மகரம். சொன்ன மாதிரி இந்த துலாமை தாண்டியும் ரிஷபத்தை தாண்டியும் ஆத்மார்த்தமாக அப்பாடி இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மகரம் தாங்க. சனியோட வீடாகவே இருந்தாலுமே குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வச்சுருந்த சேவிங்ஸ் எல்லாம் எனக்கு கரைஞ்சி போச்சு, புதுசாக பண்ண முடியல, யாரோ கடன் வாங்கி அதுக்கு நான் பலி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்னுடைய இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, நான் ஒன்றுமே பண்ணலை, இவ்வளோ அனுபவம் எனக்கு தேவையா, நான் என்ன பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணாமல் சும்மா தானே இருந்தேன் அப்படின்னு ஒரு 8 வருஷமாக நீங்கள் கூனி குறுகி வெக்கப்பட்டு உட்காந்துருந்த அத்துணை மகர ராசி நேயர்களுக்கும் நல்லா எழுதி வச்சுக்காக. அப்படி காலரை தூக்கி விட்டு ஃபாஸ்ட்டாக நடக்க போகிறீங்க. நீங்கள் நடக்கிற நடையில் அப்படி புழுதி பறக்க போகுது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக இருக்க போது வரக்கூடிய இந்த 2025 வருஷம். ஏக்க நல்லா தான் மேடம் இருக்குது, நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறதுலாம் எனக்கு தெரியுது. ஆனாலுமே நீங்கள் அதை உணரதான் போகிறீங்க. ஏன்னா ஆண்டவே கேட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கான டைம் பீரியடு. எதை நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எதை எப்போ எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு அலைன்மெண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஏன்னா இந்த ஹானஸ்டாக சொல்லட்டுமா, நேர்மறையாக கரெக்டாக சொல்லணும்னா 2026 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய அந்த நியூ இயர் அப்படின்றது வேற லெவல், யாருக்கும் கிடையாது. இந்த ஒரு வருஷம் அதுக்காண்டி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஹைட்டுக்கு ஏறணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்ஸை கடந்து தானே போகணும். இப்போ முதல் படியில் இருக்கீங்க, அந்த உயரத்தை தொடர்றதுக்கு இந்த வருடம் உங்களுக்கான ஒவ்வொரு படியாக ஏறி அந்த புதையல் எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது 2026 உங்களுக்கு வந்துருங்க. நிறைய மகர ராசினியர்களுக்கு வெளிநாடு போவதற்கான நேரம், நிறைய மகர ராசினியர்களுக்கு புது வீடு வாங்குவதற்கான நேரம், ஒரு கால் இடம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசினியர்கள் இடம் வாங்குவதற்கான நேரம், நகை வாங்குவதற்கான நேரம், பணம் சேர்ப்பதற்கான நேரம் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த 2-8 வரக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தேவையில்லாமல் வரக்கூடிய பணத்தை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண விடாமல் ஏதோ ஒரு மனசை தடுமாற்றம் பண்ணி வைக்கக்கூடிய டயத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வரக்கூடிய பணத்தை சேமித்து கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா ஜென்மச்சனை போகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு போதுமேன்றது கிட்டத்தட்ட உண்மையாக சொன்னால் 2021 23 வரைக்கும் மகராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை. 20, 21, 22 சுத்தமாக ஜென்மத்தில் இருக்கும்போது மகராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை. அப்படியே போன வருஷம் கொஞ்சம் ஓகேவாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த வருஷம் அதோட விரிவாக அப்படியே தொடங்க போது எல்லாத்தையும் சனி கொடுத்துட்டு போகிறார். யாரெல்லாம் உங்களை விட்டு போகிறாங்களோ கவலைப்படாதீங்க, யாரெல்லாம் உங்களோட நிற்கிறாங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இத்தனை நாளில் இந்த 8 வருஷம் எது உண்மை எது பொய், யார் உண்மையான நண்பர் யார் பொய்யான நண்பர், யார் போலி, எது நிதம் எது நிரசனம் எல்லாமே மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை மட்டும்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த அனுபவத்தை அப்படியே வச்சுக்கிட்டு வரக்கூடிய நாட்கள்லையும் யாரையுமே சந்தேகப்படாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க ஹீரோ. மகராசிக்காரங்களுக்கு மகத்தான வருடம். சும்மாலாம் வெறும் வாய்க்காண்டியோ இல்லை வியூ காண்டியோ சொல்கிறேன், ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். சூப்பராக இருக்க போது மகர ராசி. இது வரைக்கும் நீங்கள் தொலைத்த சந்தோஷங்கள் அத்துணையும் உங்களை தேடி வரக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. அதுவும் ஆஃப்டர் மார்ச் 23 அப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு மார்ச் மாதம் மே மாதம் வீடு மாறுவதற்கான நேரம் கண்டிப்பாக இருக்குது. மாறுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 100% மகராசிக்காரங்களுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலில் ஒரு அப்கிரேட் ஆகிறது, அடுத்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ஒரு சக்ஸஸ்
பண்ணுறது, இது வரைக்கும் பேசாமல் உங்களை அசிங்கப்படுத்தின எல்லாரும் உங்களை தேடி வந்து பேசுறது, எதுக்காண்டி நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்களோ, என்ன தேவைக்காண்டி ஏங்கினீங்களோ அந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகிறதுக்கூடிய ஒரு டைம் பீரியடு எல்லாமே இருக்குங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கிடைக்க போகுது. இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆத்மார்த்தமான நிலையில், ஒரு அமைதியான நிலையில் சலனமே இல்லாமல் இருக்க போகிறீங்க. அப்படியே சஞ்சலப்பட்டுக்கிட்டு அப்படியே புளிஞ்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருந்தா கூட ஒரு 1008 விஷயம் மகர ராசிக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் இத்தனை நாள். அதெல்லாம் இல்லாமல் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, அதுதானங்க வேணும். வேற என்ன வேணும்? அந்த தெளிவு, அந்த அறிவையும் அந்த குருவும் சனியும் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்காங்க. பத்தாவது இந்த ராகு கேதுக்களுடைய அந்த மாற்றம் 2-8 இருக்கக்கூடிய அந்த மாற்றம், அது கேதுவோட அந்த 8ஆம் இடத்துடைய மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு மறைபொருள் ஞானத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான அபிரிவிதமாக நிறைய பேர் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு இது வரைக்கும் எனக்கு ஏதோ வச்சுட்டாங்களோ, ஏதோ சேவனை பண்ணிட்டாங்களோ, ஏதோ வீட்டில் அது பண்ணிட்டாங்களோ, இது பண்ணிட்டாங்களோ, ஏதோ நடந்துருச்சோ, அதனால நான் இப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்து வேற ஏதோ ஒரு பொருள் மேலே வச்சு 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 ஏங்கிட்டு இருந்த மகர ராசினியர்கள் அத்தனை பேருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் எனக்கு ஆத்தா கூட இருக்கா, இனிமேல் எனக்கு அப்பன் கூட இருக்கான்ற தாட்டோட சந்தோஷமாக வீறு நடை போடுவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேர் ஆன்மீக வழிபாட்டில் அப்படியே ஐக்கியமாக போகிறீங்க. அப்படியே போய் உட்கார போகிறீங்க. மறைப்பொருள் ஞானம் அப்படின்றது தெரிய போகுது. ஏன்னா கேதுதாங்க மறைப்பொருளோட அதிபதி. அவர் போய் 8ல் உட்காந்துருக்காரு அப்படின்னா பிரபஞ்ச ஞானம் அப்படின்றது தெரிய போகுது. நிறைய அமானுஷங்களோட தொடர்பு கொள்ள போகிறீங்க. நிறைய பேர் பாம்பு பார்க்க போகிறீங்க. நிறையா பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த குரங்கு பார்த்தல் அப்படின்னு இதெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங். அதெல்லாம் மாதிரி உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா மகர ராசினியர்கள்லாம் சூப்பராக இருக்குது அப்படி டைம் பீரியட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடாக மகர ராசினியர்களுக்கு இந்த 25வது வருஷம் புத்தாண்டு பிறகு எனக்கு நவம்பர் மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நல்ல காலம் வந்து நவம்பர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மகர ராசிக்கு. இன்னுமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நெத்தி அடி தான். யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு ரிப்பீட் கொடுக்குற மாதிரி தான். அதாவது ரிவெஞ்சு கூட இல்லை, ரிப்பீட்டு. வா திரும்ப வரேன், வா திரும்ப வரேன்னு சொல்லி சொல்லி அடிக்கிற மாதிரியான செயல்பாடுகளாகத்தான் உங்களுடைய செயல்பாடு இருக்க போகுது. சரி, இந்த மகர ராசிக்கு எதில் நான் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன், எதில் சந்தோஷம் அடைய போகுதுன்னு சொல்லிட்டேன். எங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், எங்கே நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காதல் விவகாரங்களில் கவனத்தோடு இருக்கணும். இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில சிமிஷங்களை பண்ணி விட்டு போயிடுவார். அதனால் கண்டிப்பாக குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் ஏதோ ஒரு பிரிவு அப்படின்றது ஏதோ இந்த வருஷம் அப்படியே உறுத்திட்டுருக்கு. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள கூட மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. இல்லாட்டி அந்த இடத்துல ஏதோ ஒரு மைனஸ், அது இன்னும் கொஞ்சம் உங்கள் மனதளவில் படாத பாடுபடுத்தக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் கணவன் மேல் அக்கறை, குழந்தைகள் மேல் அக்கறை, மனைவியின் மேல் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மகர ராசிகள் அத்தனை பேருக்குமே வரக்கூடிய காலம் சூப்பராக தான் இருக்க போகுது. பண்ணுற பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக போகுது. இது வரைக்கும் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு ஒரு 40 விஷயம் எழுதி போட்டு வச்சுட்டு இருந்தீங்களா உங்களுக்கு தோணும் போதெல்லாம், அதெல்லாம் விட்டு அதில் ஒரு 4 பொறுக்கி எடுத்து அதில் ஒன்று பண்ணி நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. எதை பண்ணால் பித்தந்தெளியும் சுற்றிட்டு இருந்த மகராசினியர்களுக்கு இது சாப்பிட்டா எனக்கு இது கரெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. சூப்பரான டைம் பீரியடு மகராசினியர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக கடல் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு தடவை போயிட்டு வர்றது, கன்னியாகுமரி போயிட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சூப்பராக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இந்த வரக்கூடிய 2025வது வருஷம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா ராசிநாதன் போயிட்டு குரு வீட்டில் அமர்தல், ராசிநாதன் போயிட்டு குரு வீட்டில் இருக்கிறது, அது கடல் சார்ந்த தன்மையை குறிக்கக்கூடியதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாவதற்கு கண்டிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அம்மனுடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு ஆகச்சிறந்த பிளெஸிங்கை கொண்டு வந்து கொடுக்கும். பகவதி அம்மனுடைய அருள் உங்களுக்கு ஆகச்சிறந்த பிளெஸிங்கை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இந்த தடவை கடல் நிறைய பார்ப்பீங்களோ, இல்லை கடலுக்கு போவீங்க. கடலில் நீராடுதல் அப்படின்றது இயல்பாகவே இந்த வருஷம் உங்களை தேடி வரக்கான நேரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய மகர ராசிக்காரங்க கடலுக்கெல்லாம் போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சங்கு வைத்து வழிபாடு பண்ணல, சங்கால ஒரு கிஃப்ட் கிடைக்கிறது, சங்கு மாலை போட்டுக்கிறது, சங்கு சம்மந்தப்பட்ட கடல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வர்றது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இந்த 2025வது வருஷம் வரும். அதுதாங்க வருமானம். கடல் தான் வருமானம் இல்லையா, சந்திரன் தான் வருமானம். அப்போ அதன் மூலமாக சனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸிங்கை கொடுக்குறாரு அப்படின்றத நீங்கள் வந்து இன்ட்யூஷனாக புரிஞ்சுக்க வேண்டிய டைம் பீரியடு. நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் அதிகரிக்கக்கூடிய காலம், அமானுஷ்ய சக்திகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். மகர ராசிக்கு சூப்பராக இருக்குது. 8 வருஷமாக நீங்கள் அலர்க்கும், நீங்கள் பண்ணாத தப்புக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்ட பழிக்கும் ஒரு வாய்மொழியாக ஒரு பதிலடியாக கண்டிப்பாக 2025வது வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை தொடங்குங்க. மகர ராசி சூப்பராக இருக்க போகிறீங்க. பகவதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும்.